வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 3 வார காலமாக ஏன் என்ற கேள்வி ஷோ பண்ணல. அதற்கு காரணம் அமெரிக்க அரசாங்கம் நடத்துகின்ற ஐவிஎல்பி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்காக அமெரிக்கா பயணம் போயிருந்தேன். இப்போ திரும்பி வந்திருக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கே ஆளை காணோம், ஏன் ஷோ பண்ணல, ஏன் எந்த வீடியோவும் போடல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்லாம் பல பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பல பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வேறு எந்த காரணமும் இல்லை, பயணம் போயிருந்ததுனால இந்த ஷோவை தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. இப்போ திரும்பி வந்துட்டேன். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏன் என்ற கேள்வி வழக்கம் போல் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, தமிழக பாஜகவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த என்டிஏ கூட்டணியை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தேசிய தலைமை எடுத்த முயற்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இதற்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே போனது, டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே போனது, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள். நயினார் நாகேந்திரன் தான் தமிழக பாஜகவுக்கு தலைவரா அல்லது அண்ணாமலையே தொடர்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும், ஒரு குழப்பமும், ஒரு சந்தேகமும் அந்த கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில், தமிழக பாஜகவுக்கு யார் தலைவர்? திரு நயினார் நாகேந்திரன் அவர்களா அல்லது திரு அண்ணாமலையா அப்படின்ற அந்த கேள்வியை டைரக்டாக ஒரு ரிப்போர்ட்டர் திரு நயினார் நாகேந்திரன்ட்டே கேட்டுறாரு. அவர் அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட பார்க்குறீங்களா, எங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் நகர்ந்து போயிருக்கிறார். ஆனால் அந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. அதற்கு அவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, அவர் தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரால் முழுமையாக ஒரு பாஜகவுடைய மாநில தலைவராக செயல்பட முடிகிறதா அப்படின்னா, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதாவது கட்சிக்குள்ளேயே அவர் பாஜக தலைவராக செயல்படுகிறாரா அல்லது அதிமுகவோட ஒரு அதிமுக தலைவராகவே அவர் செயல்படுகிறாரா அப்படின்ற அந்த சலசலப்பும் அந்த கேள்விகளும் கட்சிக்குள்ளேயே இருக்குது. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மத்தியில் அது இருக்குது. அவர் ரொம்ப அதிமுக தலைவர்களோட இணக்கமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து இறக்கப்பட்டதற்கான காரணம், அதிமுக கூட்டணி மீண்டும் தேவை, பாஜகவுக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி தேவை, அந்த கட்சியோட ஒரு கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை பாஜகவுடைய தேசிய தலைமை அந்த விஷயத்தை அவங்க முடிவு பண்ணுறாங்க. திரு அமித்ஷா அவர்களே நேரடியாக சென்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் அந்த கூட்டணியை முடிவு செய்கிறார். அந்த கூட்டணிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி என்பது உருவாகிறது. இந்த கூட்டணியை உருவாக்குனதுக்கு பிறகு நாம் அப்படியே அதை கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது, அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு. அதாவது அமித்ஷா போட்ட திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி ஏற்பட்டதில் அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதாவது இந்த கூட்டணிலாம் உருவானதுக்கு பிறகு அவர் உருவாக போகிறது அப்படின்னு அந்த பேச்சு வரும்போது, அவர் டெல்லிக்கு போயிட்டு வராரு. இது நான் பேசி உருவாக்கின கூட்டணி இல்லை, இதில் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு அவரே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டணி உருவானதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, தேசிய தலைமை அதை செய்திருக்கிறது. நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நடக்க போகிறேன். நான் என் தோட்டத்தை பார்க்க போகிறேன், நான் ஆடு வளர்க்க போகிறேன், நான் மாடு வளர்க்க போகிறேன், நான் விவசாயம் பண்ண போகிறேன், நான் ஒரு விவசாயி அப்படின்லாம் பயங்கரமான டயலாக்லாம் பேசிட்டு அவரால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த அதிகாரத்தில் இருந்து
அவர் வந்து அந்த அதிகாரத்தை அனுபவித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே டைரக்ட்டா அரசியலுக்கு வரும்போது, பாஜக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது, பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. இந்தியாவ அவங்க தான் ஆட்சி பண்றாங்க அப்படின்னும்போது, அதாவது எந்த மாநில தலைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அண்ணாமலைக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அண்ணாமலையும் அதை பயன்படுத்திக் கொண்டு, அந்த கட்சிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அவர் செஞ்சாரோ இல்லையோ, அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டார். அவரை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துட்டாரு. அதேபோல தமிழ்நாட்டுல சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி, மீடியாவை யூஸ் பண்ணி, தனக்கான ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கி விட்டார். ஆனா இதெல்லாம் அப்படியே தொடரும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தது தான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது நான் இங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் வந்து தேசிய தலைமை கேட்டுக்கும். தேசிய தலைமையுடைய வி வந்து என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு அவர் போனது தான் வந்து இவ்வளவு சிக்கலுக்கும் காரணமாக இருக்கிறது. இப்ப தேசிய தலைமைக்கு அண்ணாமலையா, அதிமுகவா அப்படின்னும்போது, அவங்களுக்கு அதிமுக தான் தேவைப்படுகிறது. அதிமுகவை நோக்கி அவங்க போயிட்டாங்க. அந்த பதவியிலேருந்து அவர இறக்கிட்டாங்க. இப்ப அவர வந்து ஒரு எம்பியாக கொண்டு வரப்போறாங்க. அவர வந்து மினிஸ்டர் ஆக்கிருவாங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி என்பது தேசிய அளவுல கொடுக்கப்படுகிறது அப்படின்லாம் பேசினாங்க. அடுத்த வாரமே குடுத்துருவாங்க. ஏன்னா, அமித்ஷாவே அத பற்றி பேசினாரு. அண்ணாமலைக்கு என்ன குடுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க அத காம்பன்சேட் பண்ணிருவோம் அப்படின்ற மாரிலாம் பேசினாங்க. ஆனால் அது உடனடியாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அவர்ட்ட இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு வந்து நாளடைவில அவர் வந்து ஆந்திராலேருந்து எம்பியா அவர கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ராஜ்யசபா குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பியா கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர மினிஸ்ட்ரியில கொண்டு வந்துருவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டாலும், தேசிய தலைமை அவர எங்க வைக்கணுமோ அங்க தான் வச்சிருக்கு. அவருக்கான தேவை அப்படின்னும்போது தான் நாம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த தேவை என்பது ஏற்படவில்லை அப்படின்றது தான். அண்ணாமலையுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ பற்றி நாம ஏற்கனவே 2, 3 வீடியோல பேசியிருக்கிறேன். நீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் எப்படி இயங்குகிறார்? அவருடைய மனநிலை என்ன? அவருக்கு அவரு அவரு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் வந்து ஒரு கை தேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்றது கூட நாங்க வந்து அந்த ப்ரொஃபைல பண்ணியிருக்கோம். நீங்க அந்த ப்ரொஃபைலும் வந்து நியூஸ் மினிட்டோட வெப்சைட்ல இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து அவர் எப்படி தன்னுடைய ஸ்டாண்ட மாத்தியிருக்காரு. தனக்கு என்ன லாபம் வருமோ அதை செய்வதில தான் அவர் வந்து மும்முரமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அதில பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நெறைய பேர்ட்ட நம்ம பேசினோம். அண்ணாமலை வரம்போது ஒரு மாநில தலைவராக அவர கொண்டு வரம்போது, கட்சியில வந்து 1 வருஷம் கூட ஆவல. அவருக்கு ஒரு மாநில தலைவர் பதவிய குடுத்தாங்க. அந்த மாநில தலைவர் பதவி அப்படின்றது ஒரு பெரிய பதவி. அந்த பதவிய கொடுக்கும்போது அண்ணாமலைய சுற்றி இருந்தவர்கள், ஒரு எதிர்பார்ப்போட இருந்தவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவரோட இல்ல. இன்னும் அவரோட கூட இருந்த ஆட்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர விட்டு விலகி, இப்ப வந்து வேற அ அ அணிகள் அணிகளின் பக்கம் அவங்க போய்ட்டாங்க அப்படின்னும்போது, அவரால அத முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சிபிஆர் இருந்தாரு. சீனியர் லீடர் தான். அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவரும் தமிழ்நாட்ல தான் இருந்தாரு. ஆனா, அண்ணாமலை பண்ண மாரி கூட்டணி விஷயங்கள்ல தலையிடுவதோ, அல்லது மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ, அதெல்லாம் அவரு பண்ணல. அவருக்கான வேலைகள என்ன குடுத்துருக்காங்களோ அத பார்த்துக்கிட்டாங்க. அதே மாரி திரு முருகன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர மத்திய அமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு விஷயங்கள பண்ணியிருக்கலாம். பட் அவருக்கு ஒரு வேற ஒரு பொறுப்ப குடுத்துருக்காங்க அப்படின்னும்போது, அதை பார்த்துக்கிட்டு அவர் போயிட்டாரு. அதேபோல தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களும் வந்து கவர்னரா இருந்தாங்க. தெலுங்கானா மாரி ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில லெப்டினன்ட் கவர்னரா அடிஷனல் சார்ஜா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தேர்தல்ல போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. ஒரு பார்ட்டியோடைய சீனியர் லீடர். அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது, அவங்களும் இங்க தான் இயங்கிட்டு இருந்தாங்க. பட் பெரிய அளவுக்கு அவங்க வந்து அ அவங்களுடைய வரம்பை மீறி எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணல. பண்ணும்போது அண்ணாமலை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அங்க தேசிய தலைமை அவங்கள கூப்ட்டு சில வார்னிங்ஸ்லாம் குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும், ஒரு சூழலும் வந்து ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து நம்ம நேரடியா காட்சிகளாகவே பார்த்தோம். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்க பேசின விஷயங்கள் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சில ஒரு ஒரு மேடையில அவங்கள வந்து தேசிய தலைவர்கள் வந்து கண்டித்தது, இந்த மாரியான காட்சிகள்லாம் வந்து அரங்கேறியது. அப்ப அண்ணாமலை ஆல்மைட்டி, ஆல் பவர்ஃபுல்லா இருக்கும்போது, அவரு நெனச்ச விஷயங்களை எல்லாம் அவரால சாதிக்க முடிஞ்சுச்சு. யார் யாரெல்லாம் அவர் ஓரங்கட்ட வேண்டுமோ, அதெல்லாம் பண்ணாரு. அதே மாரி அவருக்கான ஒரு களத்தை வந்து தேசிய தலைமை இங்க உருவாக்கி குடுத்துச்சு. ஆனா, அதை எல்லாம் வந்து பயன்படுத்தி 2024 தேர்தல்ல
ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருந்தா கூட இந்த நிலைமை என்பது முற்றிலுமாக மாறி இருக்கும். அண்ணாமலை தான் பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ணாமலை செய்த மிகப்பெரிய தவறு 2024ல அதிமுக கூட்டணி உடைந்ததற்கான மிக முக்கியமான காரணமாக அவர் மாறியதுதான் அவர் செய்த அரசியல் பிழை. அதனால ஏற்பட்ட சரிவு அப்படின்றது வந்து இன்னைக்கு பெரிய அளவுல அவருக்கு இருக்கு. இப்ப அண்ணாமலை பிரையாரிட்டியாக இருக்கிறாரா அப்படின்னா, அண்ணாமலை பிரையாரிட்டி கிடையாது. இன்னைக்கு அதிமுகவ எப்படி பலப்படுத்துவது? அதிமுக தலைவர்கள வந்து எப்படி நாம வந்து இந்த கூட்டணிய இன்டாக்ட்டா வச்சுக்கிறதுக்கும், அதேபோல இந்த கூட்டணி ஜெல் ஆவறதுக்கும் என்னென்ன பண்ணணுமோ, அந்த விஷயங்கள்ல தான் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கே தவிர, அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக நாம எதுவும் பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையிலிருந்து பாஜக முற்றிலுமாக அவங்க கவனம் செலுத்தல அப்படின்றது தான் வந்து தற்போது அண்ணாமலையால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அதனால தான் தனக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் குறைகிறது அப்படின்றத அவர் உணர்கிறார். ஏன்னா, அவர் கூட இருந்த அமர் பிரசாத் ரெட்டியோ அல்லது செல்வகுமாரோ, மற்றவர்களோ யாருமே அவர் கூட இன்னைக்கு இல்ல. எல்லாருமே வந்து வெவ்வேறு அணிகள் பக்கம் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க வந்து மாநிலத்தில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல திரு வினோத் பி செல்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதுவே அண்ணாமலைக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஏன்னா, அவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, மாநில தலைவருடைய ஒப்புதல் என்பது தேவை. மாநில தலைமையில இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களுடைய ஒப்புதல் அப்படின்றது தேவை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்றனால, அவரால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஸோ இந்த லைம்லைட்லயே இருந்துட்டு, ஊடக வெளிச்சத்திலேயே இருந்துட்டு, சமூக வலைதளங்கள்ல பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டு, தற்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. அவர் விட்டு அப்படியே வந்து லைம்லைட்ல இல்லாம, அந்த கவனம் எல்லாம் வந்து திரு நயினார் நாகேந்திரன் பக்கமும், மற்றவர்கள் பக்கமும் போகிறது அப்படின்னும்போது, அவரால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு பார்க்கிறேன். ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம். அதற்காக தான் அண்ணாமலை தன்னை வந்து லைம்லைட்ல வச்சுக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை செய்கிறார். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக கூட்டணி உருவானதுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு கேள்விகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிய வந்து நீங்க எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிறக்கூடாது அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை, தேசிய தலைவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கூட்டணிய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த கூட்டணிய எப்படி வலுப்படுத்த முடியுமோ அத பாருங்க அப்படின்ற அந்த அறிவுறுத்தல்களை தான் வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட்டணி குறித்து பாஜகவுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும். நாங்க ஒண்ணும் பேச முடியாது. நாங்க ஒண்ணும் பேச மாட்டோம். அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில தான் வந்து எல்லா கட்சி தொண்டர்களுக்கும், தலைவர்களுக்கும் அந்த உத்தரவு என்பது போயிருக்கிறது. ஆனா அண்ணாமலை வந்து அதை ஏற்க மறுக்கிறார். ஸோ இங்க தான் வந்து தற்போது இந்த விஷயங்கள், அதாவது நான் கூட்டணிய சரி பண்றேன். நயினார் நாகேந்திரனால பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்களை அவர் செய்கிறார். அது மட்டும் இல்லாம சமீபத்தில பாஜகவுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பி.எல். சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள திரு அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காரு. ஒரு எச்சரிக்கையாகவும் அது அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம கேள்விப்படுறோம். என்னன்னா, இந்த மாரி வரம்பை மீறி, எல்லையை மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா, அது தேவையில்லாம உங்களுக்கு எதிரா பேக் ஃபயர் ஆகும். நான் கட்சி ஆரம்பிச்சுருவேன், இது பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து நீங்க இந்த தருணத்தில நீங்க பண்ணீங்கன்னா, அது வந்து பிஜேபியோட தலைமை டாலரேட் பண்ணாது. உங்களுக்கு தெரியும் வைஸ் பிரசிடென்ட் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாரியான ஒரு நிலைமை வந்து ஏற்படும். ஏன்னா பாஜக தலைமை வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க ஏத்துப்பாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் எல்லைய மீறுறாங்க அப்படின்னும்போது, அந்த டிசிப்ளின வந்து மீறி சில தலைவர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னும்போது, அத டாலரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க 240 வந்ததற்கான மிக முக்கியமான காரணமே வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணியோட பாஜக இருந்திருந்தால், அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதிகளாச்சும் நமக்கு கையில கிடைச்சிருக்கும். அதை இழந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அப்படின்றத வந்து அவங்க உறுதியா நம்புறாங்க. அப்ப இந்த பேக்கிரவுண்ட்ல ஒரு நடவடிக்கை என்பது கூட எடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை என்பது அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கு. பட் அண்ணாமலையுடைய கேரக்டர் நான் ஏற்கனவே பல வீடியோல பண்ணியிருக்கேன். அவரை சுற்றி எல்லாம் நடக்க வேண்டும். எது பண்ணாலும் அவர்தான் வந்து அவர்தான் முன்னாடி நின்னு பண்ணணும். அவரை முன்னிறுத்தி தான் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட செயல்படுகின்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார் அப்படின்னும்போது,
இப்போ அவருக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பயங்கரமா உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸா பாஜகவுடைய தேசிய தலைமை என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அவங்க நினைக்கக்கூடிய அந்த பிளான்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதிமுக தேவைப்படுகிறது. திரு இபிஎஸ் தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக வலுவாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ்ஸோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ அதிமுகவிலயோ அல்லது அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னும்போது, இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அண்ணாமலை பேச வைக்கிறார் அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் டெல்லிக்கு போயிருக்கு. அப்ப டெல்லி இத சீரியஸா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அதே மாரி அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அவங்க ஏதாவது பண்றாங்களா? அல்லது இன்னும் வருகின்ற காலங்கள்ல இது ஒரு பெரிய மோதலாக மாறி, அதுக்கப்புறம் வெளிப்படையாகவே பப்ளிக்ல ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்களா? அப்படின்றது கூட நாம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அண்ணாமலை இஸ் பிகமிங் ரெஸ்ட்லெஸ் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அவருடைய செல்வாக்கு என்பது குறைந்து கொண்டே போகிறது அப்படின்றத அவர் உணர்றாரு. இந்த வாய்ப்ப நம்ம விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மள அப்படியே ஓரங்கட்டிருவாங்க அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயம். ஸோ அதனால தான் தன்னுடைய ஈர்ப்பை காட்டிக் கொள்வதற்கும், தனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறார். ஆனா இது பெரிய அளவுக்கு பாசிட்டிவா டெல்லி பார்க்கல அப்படின்றதும் கூடுதல் தகவல்களாக இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.